வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த ப்ரோ கேம் ஈவெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசிஎஸ் 10K பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா டெல்லியில் ஹாஃப் மேரத்தான் இருக்குது. அதுக்காக லாங் ரன்லாம் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹாஃப் மேரத்தான் எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தோம். ஸோ எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எப்படா இந்த டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் ஜூலை 23 ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓகே, புக் பண்ணிட்டோம். ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, டெல்லிக்கு அப்புறமா கண்டிப்பாக கொல்கட்டாவில் 25K இருக்கும். அதுக்கப்புறமா தான் மும்பை கொல்கட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணால் அங்கே தான் ஒரு பெஸ்ட். கொல்கட்டாக்கு முன்னாடியே மும்பை வந்து அவனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறான், அதுவும் ஜூலை 31. சரி ஓகே, 23 டெல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், 31 தானே ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்குறப்போ நெக்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து அமௌண்ட் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லி 5000 போட்டிருந்தோம். ஸோ வாட் ப்ரோ, ஆல்மோஸ்ட் 120 rupees per kilometer அவ்வளோதான் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ ஒரு நியூ ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, there is a thing called confirmation criteria அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தான். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. ஸோ ப்ரோ கேமுக்கு ஒரு கட் ஆஃப் டைமிங் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே ஒரு டைமிங், அட்லீஸ்ட் we need to do ஹாஃப் மேரத்தான் ஆர் 25K ஆர் ஃபுல் மேரத்தான் இன் இயர். ஸோ அதுவும் ஜெண்டர் பேசிஸில் இந்த டைமிங்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னா தான் ரிஜிஸ்டரே பண்ண முடியும்னு சொல்கிறான். இப்போ டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எப்படி இருந்ததுன்னா, டிசிஎஸ்என்கே ஆல்ரெடி பண்ணதுனால அந்த ரிசல்ட்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக எதுவுமே டைமிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போது என்னோட டவுட் என்ன அப்படின்னா, லைக் டெல்லியில் வந்து ஹாஃப் மேரத்தான் தான் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம 10K யூஸ் பண்ணி ஹாஃப் மேரத்தான் போவோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த இதில் கேரி ஃபார்வர்ட் ஆகும், அதை வச்சு கொல்கட்டாவில் அப்பியர் பண்ணலாம், ரேல்ஸ் அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு ரேஸ் இருக்கும், பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ லக்கிலி வி டிட், அண்ட் ஆல்சோ நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. இஃப் இன்கேஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படிங்கிறதுமே கிளியராக சொல்லலை. லைக் டிசிஎஸ் 10Kல தான் ப்ரோ கேம் ஸ்டார்ட் பண்ணி மும்பையில் முடிக்கலான்னு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க ஹாஃப் மேரத்தான் எதுவும் கம்ப்ளீட் பண்ணலை வித்தின் தட் க்ரைட்டீரியா அப்படின்னு பண்ணலை அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னவா இருக்கும்?